பேரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம பார்த்திருப்போம், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஊழல் வழக்கு திடீர்னு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. என்னன்னா, ஒரு திமுக எம்பி அவர்கள் 7 அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஊழல் இதுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புகார் கொடுக்கிறாரு. அதற்கு ஒரு பத்திரிகையாளர் போடுறாரு, நீங்க சொல்ற புகார் குடுக்குற அந்த 7 அமைச்சர்ல ஒரு அமைச்சருக்கு, அதாவது யாருன்னா விஜயபாஸ்கர். அந்த அமைச்சர் மேல வழக்கு பதியப்பட்டு, டிவிஎஸ்சி வழக்கு பதியப்பட்டு, இடி ஆதாரம் கேட்கிறப்ப, நீங்க அதுக்கு அனுப்பாம அந்த கேஸ குளோஸ் பண்ணிட்டதா, அவர் தனது எக்ஸ் தளத்துல போட்டு அது இப்ப பெரிய பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. என்ன? ஏன் ஏடிஎம்கே மினிஸ்டர் அவர்களோட வழக்க திமுக குளோஸ் பண்ணணும்? இல்ல முதல்ல இந்த நீங்க சொன்னீங்கல்ல, இந்த எம்பி இடி அந்த 7 பேரை விசாரிக்கணுங்கிறாரு. முதல்ல டிவிஎஸ்சியில் தண்டனை வாங்கி கொடுக்குற வேலை உங்களுக்கு தானே சார் இருக்கு. உங்களுக்கு ஆதாரங்கள் கொடுத்து 1000 இடத்துல ரெய்டு பண்ணாங்க. டிவிஎஸ்சி இந்த ஆட்சி வந்த பிறகு 10க்கும் மேற்பட்ட மந்திரிகள் வீடுகள் அவங்க ஆஃபீஸுன்னு 1000 இடத்துல ரெய்டு பண்ணி 3 மந்திரி பேர்ல தான் கேஸ் போட்டாங்க. அதுல ஒரு கேஸ் இப்ப விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதார அமைச்சர் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டா என்னமோ சொல்லுவாங்களே, கிணறு வெட்ட பூதம் வந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது அதிமுக அமைச்சரை பிடிக்கணும். நாங்க எங்க போச்சுன்னு சொன்னா சூப்பர் முதலமைச்சர் வீடு வரைக்கும் போயிடுச்சு. தலைமை குடும்பத்துக்கேவா? ஆமா. என்னன்னா, அவரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்லூரி மெட்ராஸில் இருக்கிறதுல ஒன்றுன்னு சொன்னால் வேல்ஸ் குடும்பம் வரும். சினிமாலாம் எடுக்கிற ஐசரி கணேஷ். அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக விஜயபாஸ்கர் ரெட்டி கிட்ட போனதுக்காக அதை ரெய்டு பண்ணால் அந்த வேல்ஸ் குழுமத்தை சேர்ந்த அவருடைய மனைவி பேரில் இருக்கிற ஆர்த்தி கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு நிலத்தை G2க்கு அதிக ரேட்டில் கான்ட்ராக்டுக்கு புக் பண்ண எல்லா டீட்டெயிலும் வந்துச்சு. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் அங்கே ரெய்டு போக முடியும்னு கேட்டாங்க. எஃப்ஐஆர் இருந்தால் மட்டுமே தான் இடி உள்ள முடியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயையோ எங்கள் தலைவர் பேர் எடுத்துட்டீங்களே, சபரீசனை நாங்கள் வானம் பிரைவேட் லிமிடெட்னு எலான் மாஸ்க்கு ரேஞ்சுக்கு கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணுறோம், அவரு பேர் எஃப்ஐஆரில் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துட்டாங்க. அவர் இதுதான் முதல் கேஸ் இல்லைங்க. இதுக்கு முன்னால 2021 அந்த 22 ரெய்டு பண்ணாங்களே, அதாவது எலெக்ஷன் அப்ப ரெய்டு. அந்த நேரத்தில் அவருக்கு G2 குடும்பத்தில் மொத்தம் ஒரு 28 குடும்பம் இருந்துச்சு. அதில் ஒரு துபாய் கம்பெனியோடு சேர்ந்ததில் இவரும் டைரக்டர் இருந்தார். சபரீசன் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் ஒன் ஆஃப் த G2 கம்பெனிஸ். சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் ரிசைன் பண்ணி வெளில வந்தார்ல சார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கூகுளில் போய் நீங்கள் அவருடைய சரியான இந்த பேர் பேன் நம்பரில் இருக்கிற பேரை போட்டு எத்தனை கம்பெனி டைரக்டர்னு கேட்டால் காட்டிடும். ஆனால் அவருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது, அவர் விலகிட்டால் நமக்கு தெரியாது. ஸோ என்னாச்சு, அவர் G2 மாத்திரம் இல்லை, அவர் மனைவி செந்தாமரை ஸ்டாலின் அவங்க பேரில் கூட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தார். அதுலேருந்தும் இப்போ விலகிட்டார். ஸோ என்னன்னு சொன்னால், இது வேற மக்களுக்கு வேணும்னா சூபா கார்பரேஷன் இருக்குது. கூகுளில் போய் போட்டு யாருடைய சபரீசன் வேதமூர்த்தின்னு போடணும், வெறும் சபரீசன்னா வராது. அவங்களுடைய பேன் நம்பரில் இருக்கிற முழு பேரை போட்டிங்கன்னா எத்தனை கம்பெனியில் இப்போ டைரக்டர், எத்தனை கம்பெனியில் முன்னாடி இருந்தாங்க எல்லாத்தையும் எடுக்கலாம். ஒரு சபரீசன் முன்னாடி ஒரு 20 கம்பெனியில் இருந்தார். எல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போடலாம், என்னுடைய பிளாகில் இருக்குது. ஸோ சபரீசனுடைய கசின் ஒருத்தர், அதாவது இப்போ இந்த KN நேரு ஐயா வழக்கு இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சு, அவருடைய தம்பி திரு KN ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரூடோம் பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனிக்கு IOB மவுண்ட் ரோடில் போய் கடன் வாங்கினார் 25 கோடி ரூபாய். நாங்கள் விண்டு மில்லு கம்பெனி போடுறோம், என்னது காத்தால ஒன்றையும் போடாமல் அதை வேற கம்பெனிக்கு எல்லாம் மணி லாண்ட்ரிங் பண்ணி மாட்டினார். பேங்க்குக்கு கடனை கட்டலை. ஸோ 20 கோடிக்கு மேலே போச்சுன்னா சிபிஐக்கு புக் பண்ணுறாங்க. சிபிஐ எஃப்ஐஆர் இருந்ததுனால இடி உள்ளே வந்துச்சு. இடி உள்ளே வந்தால் நீங்களும் நானும் பிஇ படித்து டிஎம்இ படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்கும்னு புக்கு வாங்கி ட்ரைனிங் படித்து போகிறோம். அவங்க 25 35 லட்ச ரூபா, 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதலதில் 2586 பேருக்கு 25 35 லட்ச ரூபா ஒரு சீட்டுக்குன்னு வாங்கி வேலையை ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. அதில் குறைஞ்சபட்சம் 150 பேர் பணம் கொடுத்ததற்கு, அந்த பணம் வெளிநாட்டுக்கு போனதுக்குரிய ஆதாரங்களோட இடி கொடுத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இதே மாதிரி
அந்த இன்னொரு கம்பெனி இன்ஃபிடாஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு குரூப், அவங்களும் காத்தால கம்பெனி, அதுக்கு இந்தியன் பேங்க் கிண்டியில் கடன் வாங்கியிருந்தாங்க. அதில் அதே இன்ஃபிடாஸ் குரூப்பில் இன்னொரு கம்பெனியில் யார் டைரக்டர்னு பார்த்தா சபரீசனுடைய கசி. ஸோ முதல் குடும்பத்தில் கை வைக்கணும். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம இதையெல்லாம் பிக் போட்டால் நம்முடைய வாசகர்கள் கீழே வந்து நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கலம்பாங்க. சார், பிரச்சனை என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆரை நீக்கிவிட்டால் அல்லது இடி தன்னுடைய லிமிட்டை விட்டு கொஞ்சம் தாண்டினா வழக்கு போட்டு எதுவும் செய்ய முடியாமல் கையை கட்டுறாங்க. கையை கட்டிட்டு நீங்கள் போய் எப்படி பண்ண முடியும்? ஸோ கோர்ட்டுகள் இன்னும் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கணும். வழக்குகள் இந்த சட்டங்கள் இன்னும் வளைக்கப்படணும். ஸோ கண்டிப்பாக சபரீசன் மாற்றாரு. சார், சபரீசனை மாத்திரம்தான் சொல்கிறீங்க சார். தமிழ்நாட்டோட அம்பானி இருக்கார்ல, தமிழ்நாடோட அம்பானியா? சாரி, அதானி. யாரு? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஸ்டாலின் சாருடைய மாமா பையன் யாரு? மாறன் சகோதரர்கள். மாறன் சகோதரர்கள். அவங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கா? அதுதான் இப்ப பிரச்சனையாகி ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டிக்கிச்சு. சுனில் சார், கவாஸ்கர் வந்து சன்ரைசர்ஸ் உடைய வேல்யூ இன்னைக்கு எவ்வளோன்னு போட்டா 12,000 கோடி. அதாவது சன்ரைசர்ஸுக்கு முன்னாடி அது இருந்தது டெக்கன் சார்ஜஸ்ன்னு இருந்தது. அவங்கள தகுதி நீக்கம் செய்யப்பட்டு போச்சு. அவங்க கேஸ் போட்டு எனக்கு 8,000 கோடி கொடுக்கணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் கட்சியில் தோத்துட்டாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீமுடைய மதிப்பு 8,000 கோடி, இதோடைய மதிப்பு இன்னைக்கு 15,000 கோடி. ஆனால் இந்த சன்ரைசர்ஸ் என்ன பண்றாங்க? இந்தியாவில் மாத்திரம்தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுமா? நம்ம லண்டன்ல போய் டீம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி லண்டன்ல நடக்கிற தி 100 அப்படின்னு சொல்ற ஒரு லீக்ல போய் அங்க ஒரு டீமை எவ்வளவுக்கு 1050 கோடிக்கு டீம் வாங்குறாங்க சார். இந்தியாவிலிருந்து ரூபாய பவுண்டுல மாற்றி அந்த நாட்டில் போய் டீம் வாங்கி வளர்க்கணும். எவ்வளவு இதுங்க தமிழ் வளர்க்கறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. சன்ரைஸ் சன் டிவியை ஹிந்தியில் நடத்து, மராட்டியில் நடத்து, ஒரியாவில் நடத்து, ஆனால் நீ தமிழை தவிர இங்கிலீஷ் தவிர எதுவும் படிக்கக்கூடாது இப்படி சொல்கிற அந்த டீம் 1050 கோடி ரூபாய்க்கு லண்டனில் ஒரு டீம் லீட்ஸ் டீமை வாங்கியிருக்காங்க. அதுக்கு இனிமேல் சன்ரைசர்ஸ் இதுன்னு மாற்ற போகிறாங்களா? அதில் பாகிஸ்தானி பிளேயர்களை சேர்த்தார்கள்னு சொல்லி கவாஸ்கர், கபில் தேவ் போன்றவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது விமர்சனம் இல்லை, அவங்க சொன்ன வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள். பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சார். சன் டிவியே தமிழ் மக்களுக்கு எதிரானது சார். நம்ம திராவிட திமுகவுடைய ட்ரஸ்டுடைய இந்தியன் பேங்க்ல இருந்த டெபாசிட்டை கடனாக வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் சன் டிவி. நீங்க இன்னைக்கு யூடியூப் வச்சுக்கிட்டு அதுல என்ன ரெவென்யூ வரும்னு பாக்குறீங்களா? அதை விட மோசமா ஒரு இது வீடியோ கேசட்டு பூமாலைன்னு போட்டு அந்த வார நியூஸை போட்டு விற்க ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு. அந்த பீரியட்ல மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தப்ப கரெக்டா இவங்களுக்கு வேணுங்கிற டிரான்ஸ்பாண்டரை இது பண்றதுக்கு இம்போர்ட் லைசன்ஸ்ல கமர்ஷியல் இதுல கிளியர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்த உடனே திருப்பி அது பேண்ட் லிஸ்ட்ல போகும். இப்படியே சட்டவிரோதமாக அத்தனையும் கொண்டு வந்தாங்க. இதை தாண்டி இவர் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய வீட்டுக்கு அமைச்சராக கொடுக்கப்பட்ட வீட்டு போனை பிரைவேட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி ஒரு 700 கோடி ரூபாய்க்கு இன்டர்நேஷ்னல் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி மாட்டினார். ஆனால் வழக்குகள் இந்தியாவில் தப்பிக்க முடியும். அவர் மத்திய பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டார். அதற்கு பல ஸ்வீட் பாக்ஸ்கள் சென்றதுன்னு அந்த காலகட்டத்தில் நியூஸ் வந்தது. நமக்கு ஆதாரம் இல்லை, வழக்குகள் நீதிமன்றத்தில் நிற்கவில்லை. இன்னொன்று சார், இன்னைக்கு எத்தனை கேபிள் டிவி இருக்குது, அந்த டிவி இருக்குது, சோனி டிவி, அந்த டிவி. இந்தியாவிலேயே மிக அதிகமான லாபத்தில் இயங்குவது சன் டிவி தான். ஏன்னா அவங்க முதலீடு கை காசு போட்டது 10%. சமீபத்தில் நம்ம அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன சண்டை, சொத்து தகராறு. அதில் அவர் சொன்னது, எங்க அண்ணன் டிவிடெண்டா கடந்த 5 வருஷத்துல 1000 கோடி 10,000 கோடி எடுத்திருக்கான்றான். மற்ற கம்பெனிலாம் லாஸ்ல ஓடுது. இவங்க ரெண்டு கூகுளில் போய் தேடி பாருங்க, இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் சிஇஓ யாரு? அவருக்கு ஒரு 68 கோடி, கலாநிதி மாறனுக்கு ஒரு 68 கோடி, காவேரி கலாநிதி மாறனுக்கு 68 கோடி, 126 கோடி வயிற்றில் எடுக்கிறாங்க. ஒன்று சொல்லிட்டோம், அதுக்கு ஒழுங்காக ஐடி கட்டுறாங்க. அது வரைக்கும் பாராட்டணும். ஸோ மற்ற எல்லா கம்பெனியும் நஷ்டத்தில் போகுது. ஏன்னா டிவி சேனல்கள் இன்னைக்கு தினத்தந்தி உட்பட எல்லா சேனலும் ஒரு மாதத்துக்கு 2லேருந்து 5 கோடி கை காசில் நடத்துகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் சன் டிவி மாத்திரம் லாபத்தில் போகுதுன்னா அதற்கு காரணம் அவங்க எடுக்கிற சீரியல். அந்த சீரியல் எடுக்கிற ஒரு கம்பெனிக்கு நான் வேல்யூவேஷன் போனேன். அப்போ என்ன சொன்னாங்க சார், இந்தியாவில் எந்த கதை ஓடினாலும் அந்த மாதிரி எங்கள் கதையை மாற்றிடுவாங்க. இப்போ ட்ரெண்டு ஹீரோ
ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை லவ் பண்ணணும், ஹீரோ பொண்டாட்டி ஃப்ரெண்டை லவ் பண்ணணும். இப்படி கதை இது கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இப்படியே மாறிடுச்சு. எல்லாரும் அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கறதுங்கிற கதையை வச்சு இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ ஈவேரா சொல்லியிருக்கார், என்ன சொன்னார்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்ன ஆயிருக்குது? ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளரா இல்ல மாணவர் அணி மாணவர் அணி தலைவரா அவர் என்ன அவர் என்ன பண்ணுவாராம், அந்த லேடிஸ் அந்த கட்சியுடைய மீட்டிங் எல்லாம் போறப்ப வருகிற பெண்களோட பழகுவாராம். அதுக்கப்புறம் சாயந்தரமாச்சுன்னா வாட்ஸ்அப்ல போடுவாராம். பல பேரை மடக்கி இருக்கிறார். இதெல்லாம் வந்துச்சுன்னா திமுக என்ன பண்ணுவாங்க? இந்த திராவிட மாடல் செஞ்சார், அவருக்கு ப்ரமோஷனாக கொள்கை பரப்பு இணைய சொல்றாரு. ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்க முடியாதனால இப்படி தனி மனித குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க, இதை நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. தாராளமா வரட்டுங்க, அது பொய்ன்னு சொல்லட்டும். இப்ப டைம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆரம்பிச்சு எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வந்தது. வழக்கு போடுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் யாருது, உங்க போன்ல இருந்து வந்துச்சா இல்லையா? 25 பெண்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வருது, அதை நிரூபிங்க. சரி, அவரு தான் சரி திராவிட மாடல் தான் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ கட்சியில மதுர் சத்யா முன்னாள்லாம் இல்ல நீக்கிட்டாங்க சார். மாட்டின அப்புறம் நீக்கினா நீ எதுக்கு சார் நீக்கிறது? அவருடைய ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்த்தா ஒண்ணுமே நம்பிக்கையோடு வீடியோ போட்டோ எடுக்கிறேன்னு பெண்களோடு பழகி அந்த போட்டோ வீடியோவை வாட்ஸ்அப்ல அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பிச்சு இவர் ஒரு மாவீரன்னு காட்டின மாதிரி வீடியோக்கள் போட்டோக்கள் ஷேர் பண்ணியிருக்காருன்னு வருது. இன்றைக்கு பெங்களூர்ல போய் ஓடி ஒளிஞ்சதை போலீஸ் தேடி கைது பண்ண உடனே இவங்க இன்னைக்கு நீக்கிட்டேங்கிறார். அவரு சிபிஐயை தவிர சிஐடியும் முதல்ல எல்லாத்துலேயும் இருந்து ஒரு மிகப்பெரிய முற்போக்குவாதின்னு காட்டிட்டாங்க சார். எவன்லாம் மனைவின்னு சொல்லாம இந்த இணையர்னு சொல்றான் பாருங்க, அவன் எல்லாமே ஈவேராவளின்னு புரிஞ்சுக்கணும். தயவு செய்து உங்க கனவு எல்லா பெண்கள்கிட்டையும் சொல்றேன், எவனாவது இணையர் அப்படின்னு சொன்னாலே நீங்க நாளைக்கு உங்கள் கணவனை சந்தேகப்படணும்னு பயம் வருது. ஏன்னா மனைவிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நம்ம தமிழ் இந்த இந்திய அறம வழியில் தர்ம பத்தினின்னு அர்த்தம். திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒருவன் புண்ணியமாக வாழும் வாழ்க்கைக்கு 3 பேருக்கு யாரு? படிக்கும் மாணவர்கள், துறவரம் பூண்டவர்கள், வயதாகி ஓய்வு பெற்றவர்கள். இந்த 3 பேருக்கும் உதவுறதுக்காகத்தான் கல்யாணம். அதுக்குத்தான் தர்மபத்தினி. நீ ஜாலியா இருக்கிறதுக்கு இணைவி, நீ ஷேர் பண்ணிக்கோ. திராவிட செயல்னு ஒருத்தன் பண்ணானே ஈவேரா வழியில, அவன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய திமுக அமைச்சர்களுடைய பிஏட்டெல்லாம் கூட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அவ எதிர்த்த உடனே அடிச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இன்னொரு இணைவி வர, துணைவி இணைவி. இந்த திராவிட மாடல் சார், இதெல்லாம் போகணும். ஒரு 1050 கோடிக்கு லண்டன்ல போய் டீம் வாங்கினேன் சார். நானும் நீங்களும் 1050 ரூபா என்னுடைய மொபைலில் இந்த ஸ்க்ரீன் உடஞ்சி போயிடுச்சு, இதை வாங்கிறதுக்கு 100 ரூபாய்க்கு வேண்டாம், இது என்ன சின்ன கிராக்கு தானேன்னு வச்சுட்டு இருக்கேன். ஸோ 1050 கோடி ரூபாய்க்கு டீமை வாங்கிட்டு அதில் 2 கோடி ரூபாய்க்கு பாகிஸ்தான் பிளேயரை விலைக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கு நம்ம பார்த்துருப்போம், சர்ச்சைக்கு அடிக்கடி சிக்கக்கூடியவர்கள், அதாவது மனோ தங்கராஜ் அவர்கள். அவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு வீடியோ பகிர்ந்து, பாரத பிரதமர் அவர்களும் இருந்தார்னு ஒரு வீடியோ பகிர்ந்தது பெரிய சர்ச்சையாகி அது வழக்கு போட்டு இப்போ அந்த வழக்கு மாற்றப்பட்டதா செய்திகள் வந்திருக்கே, அது என்ன? அண்மையில அவர் ஒரு பொது இதுல பேசுறப்ப மக்களை ஒரு தரைக்குறைவா பேசி மீண்டும் சர்ச்சையிலையும் மாட்டிக்கிட்டார் சார். தரக்குறைவுலாம் சொல்லாதீங்க, கோவணம் கட்டிட்டு இருந்தாங்க சொல்லியிருக்காங்க, தரைக்குறைவு இல்லாம சார். ஈவே ராமசாமியார் போல, அண்ணாதுரை போல, கருணாநிதி போல, ஸ்டாலின் போல பேசினார்னு சொல்றேன். நீங்க தரக்குறைவு இல்லை, இதை எல்லாத்த விட அழகா சொல்லணும்னு சொன்னா, இவங்க ஒரு ஆளுக்கு இப்போ அவார்டு கொடுத்தாங்க. என்ன அவார்டு? சிஎன் அண்ணாதுரை அவார்டு. அவர் தான் திராவிட மாடலின் கிங்கை ரொம்ப அழகா சொன்னார். நீங்க நெல்லு பறிக்கணும்னு சொன்னா மேல இருக்கிற நெல்லை மாத்திரம் பறிக்க முடியாது. தம்பிக்கு இந்த ஒரு படத்துல ரஜினிக்கு ஹீரோயின்னா அம்பிகா வர்றப்ப நெல்லு மாத்திரம் தனியா இப்படி எல்லாம் பறிக்க முடியாது, மொத்தமா புடுங்கணும்னு சொல்லுவாரு. நம்ம தமிழ்ல ஒரு பாட்டு கூட படிச்சிருப்போம், என்னது, மாடு கட்டி போரடித்தால் மாளாதுன்னா யானை கட்டி போரடிப்பார். ஆனால் அதே உள்டால மேலே இருந்தால் நெல், விதையில இருந்தால் அது வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையை பறிக்கணும்னு சொன்னால் பிடுங்கிட்டு பருப்பை உடைச்சிட்டு பிரித்து எடுக்கணும். ஆனால் நம்ம திமுக மாடல் தலைவர் அவர், நீங்கள் இப்போ செடி அப்படியே இருக்கும், அந்த பருப்பு மாத்திரம் அவர் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நீங்கள்
இது எவ்வளவு எளிதா புரியுது பாருங்க. இந்த மாதிரி விளக்கணும். அதனால திராவிட மாடல்னு சொன்னாலே அசிங்கமா பேசணும். சட்டசபையில பாவாடையை உருவின்னு திராவிட நாட்டை தேட சொன்னவங்க அந்த ஸ்டைல்ல தான் இவர் பேசியிருக்காரு. ஆனால் நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரேன் சார். இவர் மனோ தங்கராஜ் மதவெறி பிடித்தவர். ஐபிஎல் டீம்ல உங்களுக்கு இதுல அங்க பெங்களூர்ல நடந்தப்ப 13 பேர் செத்தப்ப யாரும் கோயில் திருவிழாக்கு போகக்கூடாது, மீட்டிங்க்கு போகக்கூடாது, ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்ல போகக்கூடாதுன்றார். ஏன் இப்ப திமுக திருச்சி மாநாட்டில் 2 பேர் அந்த மாநாட்டுக்குள்ள வந்து செத்து போனாங்க. முன்னாடி 2 ஆக்சிடென்ட், பின்னாடி ஆக்சிடென்ட் செய்தியில வந்தது. இன்னும் வராதது எவ்வளவு இருந்திருக்கும்? ஏன் இவர் என் வரி பணத்துல போய் வேட்டிகன்ல போய் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. என் காசுல நீ எதுக்கு சார் திருவிழாக்கு போற? தமிழ வரி பணத்துல அந்நிய மதத்துக்கார நீ ஓசியில போற, நீ இங்க இருந்து வேட்டிகனுக்கு போய் கலந்துக்கிற, நீ திருவிழாக்கு கலந்து கூடாதுன்ற. அதுக்கப்புறம் நீ ஏன் என்னது நான் தேர் இழுப்பேன்னு சண்டைக்கு இழுத்துட்டு இதுக்கு சுசீந்திரம் கோயிலுக்கு வந்து ஷூ காலோட நீயும் உங்க ஆளுங்களும் வராங்க. உனக்கு பக்தி இல்லைன்னா வீட்டோட இரு சார். ஓட்டு வேணும்னு பண்ணாத. என்ன பிரச்சனைன்னா இப்ப அவருடைய பத்மநாபபுரம் தொகுதியில அவருக்கு பயங்கர டைட்டா ஓடிட்டு, அவர் மாற்று கிள்ளியூரோ இல்லை வேற தொகுதியோ கேட்டுட்டு இருக்காராம். அதுக்கு சர்ச்சை நிறைய பண்ணார்னா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பேசிட்டு இருக்கார். அவர் எபிஸ்டின் ஃபைல்ல அந்த ஒரிஜினல் வீடியோவே ஃபேக்குன்னு வந்ததை ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் ஷேர் பண்ணா இவருடைய தொண்டர்கள் குண்டர்கள்னு 5000 6000 அடுத்த 2 மணி நேரத்துல போயிடும், லட்சக்கணக்கில் வியூ போகும். தவறு அப்படின்னு சொல்லி போக இது சென்னை இங்கே உயர்நீதிமன்றம் இப்பொழுது எம்பிஎம்எல்ஏ கேஸுக்கு போட்டிருக்காங்க. சார் இவருடைய மனைவி யாரோட ப்ராப்பர்ட்டியோ வித்தாங்கிற வழக்கு ஏற்கனவே வழக்கு இருக்கு. ஆச்சா, இவருடைய மச்சினா ஜியான் ஸ்கூல் நடத்துறாரு. அங்க இருக்கிற வனபத்ரகாளி கோயில் சிலைகளை உடைத்துட்டு அந்த கோயில் ப்ராப்பர்ட்டியை உடைச்சிருக்காங்கிற வீடியோ மதன் ரவிச்சந்திரன் வீடியோ என்கிட்ட இருக்கு. ஏன்னா அந்த சேனல் டிலீட் பண்ணிருக்கு. சார் இவர் முழுக்க அதாவது இவர் ஊழல் செய்தார், இவர் சரியாக அமைச்சர் இல்லைன்னு இவர் வெளியில நீக்குவாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சை பிடிச்சி ஜாதிய செல்வாக்க பிடிச்சி எங்களுக்கு நான் என் மதத்துக்கு எனக்கு வேணும், அதுவும் என்ன நான் நாடார் கிறிஸ்டியன். ஆனால் ஈவேரா நான் போய் கூகுளில் தேடுங்க நாடார் முன்சிப்புகள்னு, அதில் நாடார் என்றால் ஹிந்து மட்டுமே, கிறிஸ்தவர்கள் நாடார்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொன்னது ஈவேரா.